ஷிப்பு கிளம்பிடுச்சு. ஷிப்பு இப்போ போயிட்டுருக்கு. இதுதான் மெயின் நைல் நதி. இந்த நைல் நதியை ஒட்டி ரெண்டு பக்கமும் சிட்டி, இந்த எகிப்து சிட்டி. மொத்தமாகவே இந்த நைல் நதி எவ்வளோன்னா, இந்த எகிப்து நாடோட மொத்த இதுலேயே 3% தான் நைல் நதி. அந்த 3% நைல் நதி எங்கே எல்லாம் ஓடுதோ அங்கே தான் மக்கள் வாழ்கிறாங்க. அதை தவிர்த்து மீதி எல்லாமே பாலைவனம் தான். அதனால இந்த நைல் நதி இல்லைன்னா இந்த எகிப்து நாடே கிடையாது. நைல் நதி தான் இந்த எகிப்து நாடோட உயிர் நாடு. இந்த நைல் நதி இருந்தனால தான் பிரமிடு, அப்புறம் இவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது இவங்க அந்த பண்டைய காலத்து எஜிப்ட் அவங்க என்ன செஞ்சாலும் எல்லாமே இந்த நைல் நதி கரையில் தான் செஞ்சுருக்காங்க. முன்னாடி கைரோ டவர் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் அப்படியே நம்ம அங்கே வரைக்கும் போவோம். 2 hours அப்படியே போகும். 2 hours அப்படியே போயிட்டு திரும்ப கிளம்புற இடத்துல வந்துடுவாங்க நினைக்கிறேன். உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது நைல் நதி. அதோட 2 கரையில் இருக்க இந்த கைரோ சிட்டி சூப்பர், நல்லா இருக்கு. இந்த நைல் நதியோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, இதோட நீளம் 6500 கிலோமீட்டர். 6500 கிலோமீட்டர். இது எங்கே தொடங்குதுன்னா, லேக் விக்டோரியா, கென்யா, உகாண்டா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நேரு சூடான், சவுத் சூடான், அதுக்கப்புறமா எத்தியோப்பியா, அதெல்லாம் தாண்டி ஈஜிப்ட்லேருந்து நேரு கைரோ தாண்டி அலெக்சாண்ட்ரியா தாண்டி மத்திய தரைக்கடலில் கலக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8-9 நாடு வழியாக இந்த நதி ஓடி கலக்குது. அவ்வளோ பெரிய நதி, அவ்வளோ ஹிஸ்ட்ரி. يلا بس انا مش هبص لك.
يوم اللي قبلها السنه اللي قبلها كان في 50 جنيه سرقه عجل، 30 جنيه باركن ماشي، و20 جنيه بتاع تامين الشهر، بعد كده 100 جنيه. انت قلت لي خدها وانت بتنسى ولا ايه؟ ايوه هي 55. صفينا الدنيا، كان في فاضي سارق حاجه 50 ماشي، 50 جنيه سارق 10، 30 جنيه باركن ماشي. والله انا ما بنساش اي حاجه بنساها. حكم برضه على الديون اللي عليا. اليوم اللي هو بتاع الحساب بتاع خدت فيه 200 جنيه. صح ولا صح؟ يفهمني؟ كل صوت او كده بص. போட்டு ஓடிட்டே இருக்கு நைல் நதியில். வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத 2 ஹவர்ஸாக இருக்குது. இங்கே உள்ள பெல்லி டான்ஸ் நடக்குது. அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நான் அதான் வெளியே வந்துட்டேன். நீ அதை வீடியோ எடுத்து ஃபேமிலி குரூப்பில் எல்லாம் போட முடியாது, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அதனால தான் சரி நான் வந்துட்டேன், நான் வெளியே வந்து உட்காந்துட்டேன். சரி, நம்ம இந்த அழகான கைரோ நகரத்தை ரசிப்போம். இங்கே உள்ள ஒரு கட்டிடமும் ஒரு கதை சொல்லுது. இவங்களுடைய பண்டைய காலத்து ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லுது. போட்டு மெதுவாக தான் போகுது, ஒன்றும் ஸ்பீடாக ஒன்றும் போகல, ஸ்லோவாக தான் போகுது. அப்படியே 2 சைடு 2 கரையிலையும் நைல் நதியோட கைரோ நகரத்தோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே ஈவினிங்கில் ஒரு போட்டிங் நல்லா தான் இருக்கு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட ஷிப் இருக்குது. இந்த கரை ஃபுல்லாகவே இதே மாதிரி ஈவினிங் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஷிப்பில் போகிற மாதிரி தான் இருக்குது. பட்டு வின்டர் டைமில் சீசன் டைமில் எல்லாம் ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். இப்போ $13 வாங்குறாங்க, சீசன் டைமில் $25 மேலே ஒரு ஆளுங்க இருக்கும். நவம்பர்லேருந்து இல்லை சாரி அக்டோபர்லேருந்து மார்ச் ஏப்ரல் முடிகிற வரைக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், இந்த 7 மாதமும் சீசன் டைம்.
ஸோ அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஹோட்டல் ரூம்ஸு எல்லாமே ரேட்டு ஹையாக தான் இருக்கும். ஸோ மற்ற சம்மர் டைமில் ஓகே, நான் அதனால தான் சம்மரில் வரலான்னு நினச்சேன். சரி, செலவும் கம்மியாகும், அது ஒரு ரீசன். இன்னொன்று, எங்கள் கம்பெனியை பொறுத்த அளவில் நமக்கு எதையும் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு ஏர்போர்ட்லேருந்து திருப்பி கூப்பிடுவாங்க டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம எதையும் பிளான் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம். பட் ஓகே, என்ஜாய். நம்ம நினைச்சோம் வந்து பார்க்கணும், நைல் நதி பார்க்கணும், பிரமிடு பார்க்கணும். ஸோ அந்த ஆசை நிறைவேறிச்சு, சந்தோஷம். ஷிப்பு கிளம்பிடுச்சு. ஷிப்பு இப்போ போயிட்டுருக்கு. இதுதான் மெயின் நைல் நதி. இந்த நைல் நதியை ஒட்டி ரெண்டு பக்கமும் சிட்டி, இந்த எகிப்து சிட்டி. மொத்தமாகவே இந்த நைல் நதி எவ்வளோன்னா, இந்த எகிப்து நாடோட மொத்த இதுலேயே 3% தான் நைல் நதி. அந்த 3% நைல் நதி எங்கே எல்லாம் ஓடுதோ அங்கே தான் மக்கள் வாழ்கிறாங்க. அதை தவிர்த்து மீதி எல்லாமே பாலைவனம் தான். அதனால இந்த நைல் நதி இல்லைன்னா இந்த எகிப்து நாடே கிடையாது. நைல் நதி தான் இந்த எகிப்து நாடோட உயிர் நாடு. இந்த நைல் நதி இருந்தனால தான் பிரமிடு, அப்புறம் இவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது இவங்க அந்த பண்டைய காலத்து எஜிப்ட் அவங்க என்ன செஞ்சாலும் எல்லாமே இந்த நைல் நதி கரையில் தான் செஞ்சுருக்காங்க. முன்னாடி கைரோ டவர் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் அப்படியே நம்ம அங்கே வரைக்கும் போகும். 2 hours அப்படியே போகும். 2 hours அப்படியே போயிட்டு திரும்ப கிளம்புற இடத்துல வந்துடுவாங்க நினைக்கிறேன். உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது நைல் நதி. அதோட 2 கரையில் இருக்க இந்த கைரோ சிட்டி சூப்பர், நல்லா இருக்கு. இந்த நைல் நதியோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, இதோட நீளம் 6500 கிலோமீட்டர். 6500 கிலோமீட்டர். இது எங்கே தொடங்குதுன்னா, லேக் விக்டோரியா, கென்யா, உகாண்டா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நேரு சூடான், சவுத் சூடான், அதுக்கப்புறமா எத்தியோப்பியா, அதெல்லாம் தாண்டி ஈஜிப்ட்லேருந்து நிறைய கைரோ தாண்டி அலெக்சாண்ட்ரியா தாண்டி மத்திய தரைக்கடலில் கலக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8-9 நாடு வழியாக இந்த நதி ஓடி கலக்குது. அவ்வளோ பெரிய நதி, அவ்வளோ ஹிஸ்ட்ரி. சாப்பிட்றது டைனிங் ஹாலு, இங்கே தான் நான் உட்காந்தேன். இதில் ஸ்டேஜ், இதில் அப்புறமா பெல்லி டான்ஸ் நடக்கும், அப்புறமா வேறு டான்ஸ் எல்லாம் நடக்கும். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு கீழே இருக்குது பேஸ்மெண்ட்டு. ஆக்டிவிட்டி எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகே, பிரிட்ஜு கீழே போகிறோம். எவ்வளோ பெருசு, 6500 கிலோமீட்டர்னா இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல எவ்வளோ பெருசு. நான் இந்த வீடியோ கூட மேப் போடுறேன், இது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் கலக்குது அப்படின்ற மேப் போடுறேன். அப்போ இன்னும் கிளியராக போகும். ஆனால் இந்த சிட்டியில் இருக்க நைல் நதி எப்படின்னா அழுக்காக இருக்குது, தண்ணி குடிக்க முடியாது, இவங்க சுத்தம் பண்ணல. ஆனால் இஜிப்ட்லேயே இங்கேருந்து ஒரு 600-700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சிட்டி
அஸ்வான், லக்சர் அங்கே இருக்க தண்ணி எல்லாம் குடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த இந்த சிட்டியில், கைரோ சிட்டியில் இதை குடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ அழுக்காக இருக்கு. நைல் நதி, பைபிளில் நைல் நதியை பற்றி நமக்கு எடுக்கணும்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது பைபிளில் நைல் நதியை பற்றி. பழைய ஏற்பாடில் மோசே காலத்தில் இந்த நைல் நதி முழுக்கவும் ரத்தமாயிடுச்சு, தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு. அப்படின்னு நம்ம யாத்ராமத்தில் பார்ப்போம். பார்வோன் இந்த அடிமை ஜனங்களை விட மறுத்ததுனால தேவன் இந்த நைல் நதியை ஃபுல்லாகவே பிளட்டு ரத்தமாக மாற்றிடுது. ஸோ இதில் உள்ள மீன் எல்லாம், இதில் இந்த நைல் நதியில் உள்ள எல்லா மீன் எல்லாமே இறந்து போயிடும் அந்த டைமில். ஸோ அது ஒன்று. அப்புறம் மோசையோட அம்மா இந்த நைல் நதியில் தான் அந்த சின்ன நாடல் படகுல வச்சு அனுப்பி விடுவாங்க. அந்த அதுவும் இந்த நைல் நதியில் தான். அவர் இதில் மிதந்து போய் அப்புறம் பார்வனோட மகள்கிட்ட அவர் போய் பார்வன் மகள் எடுத்து அவளை காப்பாற்றுறதும் இந்த நைல் நதி தான். அப்படி சொல்லிகிட்டே போகலாம், 1 2 இல்லை, ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்கும் நைல் நதியை பற்றி சொல்கிறதுக்கு, அவ்வளோ பெருசு. அடுத்து நம்ம இது போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரன்னிங்கில் இது அடுத்த வீடியோ எடுக்கணும். நம்ம இப்போ நைல் நதியில் போட்டில் வந்திருக்கோம், டின்னர் க்ரூஸில் வந்திருக்கோம். இதுதான் டின்னர் க்ரூஸ், அதில் நின்றுட்டுருக்கேன். சரி, இதில் இன்னைக்கு ஈவினிங் டைம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது 2 மணி நேரம் நைல் நதியில் ஓடி திரும்பவும் இங்கேயே கொண்டு விடுவாங்க. ஃபுட்டெல்லாம் இருக்குது நைட்டுக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் நைல் நதி. இது மெயின் நைல் நதி கிடையாது, இது ஒரு சைடு நைல் நதியோட பிரான்ச்சு. நம்ம இதுலேருந்து ஷிப் எடுத்து திரும்பவும் மெயின் நைல் நதி போவாங்க. இப்போ அதில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். சாப்பாடெல்லாம் இருக்குது.